எப்படி அணைஞ்சு உண்மையாவே அணைஞ்சிருச்சா தானா டக்குன்னு பத்தாயிரம் இருபது இப்படி சீக்கிரம் போடுறான் இதே இப்போ வந்து மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதான் ரிச்சுவல் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டேஜ் இது வந்து எனக்கு கூகுள் ஜெமினியே வார்னிங் கொடுத்துச்சு. இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்கன்னு அதுவே சொல்லிட்டு அதுவே தேவையான பொருட்கள்னு போட்டு அதுவே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது. இந்த கேமுக்கு அடுத்து விளையாட போகிற கேமுக்கும். இப்போ இது என்னென்னா மிட் நைட் மேன் ஒரு கேம். இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பேப்பர் எடுத்து அதில் நம்ம பேர் எழுதி அப்புறம் அதில் நம்ம ப்ரெட் எடுத்து அதில் ஒரு சொட்டு விட்டுட்டு எடுத்துகிட்டு போய் வெளில வச்சுட்டு மெழுகுவர்த்தி ஒன்று கூட ஏற்றி வச்சுட்டு கதவை சத்திட்டு ஒரு 22 வாட்டி நாக் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப கதவை திறந்து மெழுகுவர்த்தியை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப டோர் சுற்றிட்டோன்னா நம்ம மிட் நைட் மேனுக்கு வந்து உள்ளே வர சொல்லி நம்ம வந்து அனுமதி கொடுத்துட்டோம்னு அர்த்தமாக. அதான் இதில் கான்செப்ட்டு. திரும்ப அது முடிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம அவர்கிட்டருந்து தப்பிக்கணுமா மிட் நைட் மேன்ட்டேருந்து. அதுக்கு வந்து அந்த மெழுகுவர்த்தி அணிய விடாமல் பார்த்துக்கணும். அதுதான் இதில் கேம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம 22 கூட தட்டுறப்ப கரெக்டாக மணி 12 வந்து மணி எங்கே மணி இப்போ வந்து மணி 11:49 10 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கணும். அது இன்னொரு வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. ஃப்ளாஷே ஆஃப் பண்ணிடுவா. ஃப்ளாஷே ஆஃப் ஃப்ளாஷ் தான் இருக்குது. இந்த மெழுகுவர்த்தி அணையாமல் பார்த்துக்கணும். உப்புங்க இது கொஞ்சோண்டு கையில் எடுத்துடலாம். நம்ம சுற்றி போட்டுக்கணும். திரும்ப சொல்லுங்கள் ஒரு வர மெழுகுவர்த்தி 10 செகண்டு. இப்போ மெழுகுவர்த்தி அணைஞ்சதுன்னா அந்த மெழுகுவர்த்தி 10 செகண்டு கூட ஏற்றணும். இது ஏற்ற முடியாமல் இன்னும் இதாக இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி உப்பு போட்டுக்கணும். அதுதான் கான்செப்ட். அதுதான் நல்லா பாதுகாப்பு. அந்த 2 ரிச்சுவல் பண்ணுறோட பயணம் நான் ஃபோன் கிளாஸும் மெழுகுவர்த்தி மட்டும்தான் இருக்குது. சுற்றி லைட்டே இல்லை. சீரக எப்படி சீக்கிரம் போடுறான். இதே எத்தனாளி எப்படி எப்படி
மெழுகுவத்தி அணைஞ்சிருச்சு, திரும்ப ஏற்றிருக்கோம். எப்படி அணைஞ்சுன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் முன்னாடி சின்னியும் வாங்கி இருந்துச்சு. உண்மையாகவே நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்தில் இது ஆஃப் ஆச்சு. உப்பு நம்மளை சுற்றி இருந்தால் எந்த தீய சக்தியாக நம்ம நெருங்க முடியாது. அதனால உப்பெல்லாம் சுற்றி ஒட்டி வச்சுருக்கோம். இப்போ 12:30 ஆயிடுச்சு. மணி 12:30 ஆயிடுச்சு. இப்போ போய் வெளில போய் அந்த பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். இந்த அப்படியே பின்னாடி எடுத்துரும். தண்ணி ஊற்றிருக்காங்க. நீ ஆமாண்டா, இது தண்ணி ஊற்றிருக்கு. ரத்தக்கரெல்லாம் லைட்டடி உள்ளடி உள்ளடி. வளையல் வளையல் சவுண்டு கேட்குதுடா. வளையல் சவுண்டு கேட்டுச்சுடா. ஏதோ உருமுறை சவுண்டு கேட்குதுடா. வலி சவுண்டு கேட்குது. உருமுறை சவுண்டு கேட்குதா? நல்ல வேலை தப்பி எப்படியோ முடிச்சு இது பண்ணுறது. போதுமா, நீ விட்டுருவா. இன்னும் ஒன்று லாஸ்ட் கேமு அது வந்து என்ன கேம்? ஒன் மேன் ஹைட் அண்ட் சீக்கு. கேம் பேர் ஒன் மேன் ஹைட் அண்ட் சீக்கு. கதவு தட்டுற சவுண்டு இப்போ வேற போட்டு நீ தோணும். யாரும் இல்லை. கதவை அப்புறம் யார் தட்டியிருப்பா? அப்புறம் எப்போ கதவு தட்டுற சவுண்டு கிடைச்சி இன்னும் எனக்கு வளையல் சவுண்டு மறக்கவே முடியலடா. நீ வளையல் சவுண்டு கேட்டு சத்துறா. வளையல் சவுண்டு கேட்டுட்டே இருக்கா. வளையல் சவுண்டு மறக்கவே முடியலடா. நீ வளையல் சவுண்டு கேட்டு
தலை போடுறது இது பண்ண சொன்னாங்க அடுத்து பண்ண சொன்னாங்க